Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து lecture 15 waves and oscillationsல. ஸோ oscillationsல we are going to complete, அதாவது இன்னும் damped harmonic oscillatorன்னு ஒரு oscillatorன்னு ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கப்புறம் forced oscillator அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டாபிக் இஸ் தேர். ஸோ இந்த 15 and 16ஓட we will end oscillations completely. அதுக்கப்புறம் waves நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். Okay, so first நம்ம introduction பார்க்கலாம் இந்த டாபிக் ஓடது. So in the last classes we studied simple harmonic oscillator, கரெக்டா? simple harmonic oscillator சொல்லிட்டு we have studied. அதில் என்ன பார்த்தோம்னா f is equal to minus kx என்னும்போது ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம்க்கு இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுறதை we called as simple harmonic oscillator, கரெக்டா? So where we saw that when a body is displaced from an equilibrium position, then the restoring force acts on it. Correct? Restoring force on F is equal to minus kx act ஆச்சு. நம்ம அந்த ஆப்ஜெக்டை டிஸ்பிளேஸ் பண்ணணும். கூட நம்ம என்ன பார்த்தோம்னா restoring force which is proportional to the displacement of the body from the equilibrium takes the body back to the equilibrium. கரெக்டா? நம்ம ஒரு பாடியை டிஸ்பிளேஸ் பண்ணும்போது இந்த restoring force ஆன F is equal to minus kx வந்து towards the mean position, அதாவது மீன் பாயிண்ட்டுக்கு ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு கொண்டு போச்சு. But by the time the body comes to the equilibrium, என்ன ஆகும்னா it gets accelerated and it is in the motion and due to inertia, அதாவது திரும்ப ஈக்குலிபிரியம் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மாஸ் வந்து நடுவில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், மீன் பொசிஷன் வந்து நின்றுருக்காது. கரெக்டாக இல்லையாப்போ? இப்போ ப்ளஸ் ஏல வந்து நான் பெண்டில் சிஸ்டம் வச்சுருக்கேன், அந்த மாஸ் எம்மை நான் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டமில் கையை விட்டேன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் எம்லேருந்து மீன் பொசிஷனான x is equal to 0க்கு வரும். ஆனால் அங்கே நின்றாதில்லை. So because it is due to inertia, it cannot come to rest உடனே வந்துட முடியாது. So it does not stop immediately and hence it overshoots equilibrium position and hence body starts oscillating. So to and fro motion இருக்கனால the system is oscillating அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So ideally we assume that there is no damping force present in the equilibrium. அதாவது சிஸ்டம் பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், எண்ட்லெஸ்ஸாக அது போயிட்டே வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி தான் நம்ம படிச்சிருந்தோம். கரெக்டாக? அதாவது there is no dissipation of mechanical energy of the oscillations. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஒரு சிஸ்டம்க்கு ஒரு எனர்ஜி கொடுத்துருந்தோம் இல்லையா? நம்ம எனர்ஜி பற்றி பார்த்துருந்தோம், ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம். அது மாதிரியான சிஸ்டமில் வந்து கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வாஸ் ஈக்குவல், இட் இஸ் ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். பட் ஆனால் அதுக்கப்புறம் என்னது முக்கியமாக வந்து hence there is no dissipation of mechanical energy of oscillation and amplitude remains constant with டைமாக இருந்துச்சு. But practically we always have same damping, some damping in the medium. Okay, அதாவது சேம் கொடுத்துருக்கேன். சேம் damping means எல்லா இடத்துலையும் டெஃபினட்டாக there is a presence of damping. dampingன்றது என்னென்னா இட் கேன் பி அ ஃப்ரிக்ஷன், மோஷனை வந்து பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது, எனர்ஜி வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கிறது அந்த dampingன்ற டேர்முக்கான அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் when we start oscillations in a simple pendulum, the amplitude of the pendulum slowly decreases and after a long time it comes to rest. This decay in oscillation is because of air damping. So simple pendulum நம்ம ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் லேப்ஸில் பண்ணியிருப்பீங்க. ஸோ பெண்டுலம் ஆசிலேட் பண்ணிவிட்டால் என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் கழிச்சு it will come to rest. அதுதான் சொல்கிறாங்க. which exerts a damping force on the bob in the direction opposite to the velocity. ஸோ வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகும்? டேம்பிங் ஆக்ட் ஆகும். இதே தானே ஃப்ரிக்ஷனும். ஒரு மாஸ் எம்மை வச்சு நீங்கள் ஒரு சர்ஃபேஸில் மூவ் பண்ண விட்டிங்கன்னா இந்த வெலாசிட்டி போகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகி இட் வில் ட்ரை டு ஸ்டாப் த மோஷன். ஸோ அது மாதிரி தான் இந்த ஹேர் டேம்பிங்கும். ஸோ does a negative work on the oscillatory system. So mechanical energy of the oscillation keeps on falling and hence the amplitude of oscillations decay with time. கரெக்டாக? இது வந்து பேசிக்காக டேம்பிங்கை பற்றி அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. தேர் ஆர் 3 டைப் ஆஃப் ஆசிலேஷன்ஸ்: ஃப்ரீ, டேம்ப்டு, ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃப்ரீ ஆசிலேஷன் என்னென்னா, ஃப்ரீ ஆசிலேஷன் இஸ் அன் ஐடியல் கண்டிஷன். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃப்ரிக்ஷன் இல்லாத கண்டிஷன். நம்ம வந்து ஒரு வேக்யூமில் வந்து நம்மளோட சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆசிலேட் பண்ணி விட்டுற அந்த கண்டிஷன் எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ இஃப் யூ இமேஜின் அ பெண்டுலம் ப்ரெசன்ட் வித் இன் வேக்யூம், அங்கே வந்து ஏர் மீடியம் இருக்காது. ஏர் மீடியம் இல்லாதனால there won't be any damping force. Okay, so a free oscillation is an ideal condition. So
which where a particle motion is not under influence of any external force. எந்த ஒரு external force இல்லாமல் அது பாட்டு any external force. இப்போ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வேறு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேறு. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருந்தால் தானே பெண்டுலம் வந்து ஃப்ரண்ட் பேக் ஆசிலேட் ஆக முடியும். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ரீஸ்டோரிங் டார்க் இருக்கும் ஃபார் சிம்பிள் பெண்டுலம். நம்ம எஸ்ஹெச்எம்மில் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டமில் there will be a restoring force will be present. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. கண்டிப்பாக ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்க தான் செய்யும். இது வந்து நம்மளோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், F is equal to minus kx இல்லையா, அது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இவன் என்ன சொல்கிறான்னா ஃப்ரீ ஆசிலேஷன் இஸ் ஐடியல் கண்டிஷன் வேர் த பார்ட்டிக்கல் மோஷன் இஸ் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நாட் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது அவன் எதை மீன் பண்ணுறான், டேம்பிங் ஃபோர்ஸை பற்றி மீன் பண்ணுறான். லைக் ஃப்ரிக்ஷன், ஓகே, ஏர் ட்ராக், ஏர் வந்து பின்னாடி ட்ராக் பண்ணுற அந்த ஃபோர்ஸு, அதெல்லாம் சொல்கிறான். ஸோ ஃபைனலி ஃப்ரீ ஆசிலேஷன் இஸ் an ideal condition where the particle motion is not under the influence of any external force. It is a motion with natural frequency of the particle and constant amplitude. ஸோ நம்ம என்ன கவனிக்கணும்னா, இது ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம். ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம், வேக்யூம் அண்ட் ஆல்சோ நோ ஃப்ரிக்ஷன், தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0 அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு நோ டேம்பிங், நோ ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சிஸ்டம் எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகுது, எந்த டைம் பீரியடில், m/k, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி சிம்பிள் பெண்டுலம் வந்து t is equal to 2 pi root of L/g, கரெக்டாக. இந்த இதில் ஆசிலேட் ஆகும். இதுதான் they are calling it as natural frequency. இயல்பாக இந்த சிஸ்டமை விட்டோம், வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் விட்டோம்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும். தட் இஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi by t இல்லையா, ஐ ஹவ் ரிட்டன் t here. ஸோ இதை வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூட் இஸ் கான்ஸ்டன்ட், எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ டைம் பீரியட் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த மூணு விஷயத்தையும் யூ நீட் டு நோட் ஹியர். ஸோ ஃப்ரீ ஆசிலேஷன்ஸில் ஆம்ப்ளிடியூட், எனர்ஜி, பீரியட் இது எல்லாமே கான்ஸ்டன்ட், ரைட். ஸோ இட் இஸ் அன் ஐடியல் கண்டிஷன். ஏன்னா இது வந்து ரியல் டைமில் எல்லா நேரங்கள்லேயும் ஃப்ரீ ஆசிலேஷன்ஸ் இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் அன் ஐடியல் கண்டிஷன் பிகாஸ் இன் ரியாலிட்டி எவ்ரி ஆசிலேட்டிங் ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் சம் ஃபார்ம் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் த எக்ஸ்டர்னல் கண்டிஷன் ரிசல்ட்டிங் இன் வாட், லாஸ் இன் எனர்ஜி. ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏர் ப்ரெசன்ஸ் இருக்கும். அப்போ ஏர் ட்ராகால் என்ன ஆகும், கண்டிப்பாக நம்மளுக்கு எனர்ஜி வில் பி லாஸ்ட். ஓகே, ஸோ லாஸ் இன் எனர்ஜி வில் பி டெஃபினெட்லி தேர் in reality. So free oscillations என்றது ஒரு ஐடியலான கண்டிஷன் where the energy is constant, amplitude is constant and period is constant. சரி, an example of free oscillation is the motion of simple pendulum in vacuum, right. So இப்போ damped oscillations பற்றி பார்க்கலாம். Damped oscillation is the one in which moving particle gradually loses its kinetic energy on interaction with the resistive forces like air or friction. So damped oscillations என்றது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டேம்பிங்ன்றது ஏரால் வரலாம், இல்லை மேபி லைக் லிக்விட். இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சு தண்ணிக்குள்ளே அந்த மாஸ் எம்மை போட்டு எஸ்ஹெச்எம் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி என்ன பண்ணும், அந்த மாஸ் எம்மை ஆசிலேட் பண்ண விடாமல் தடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டேம்பிங் அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் கிட்ட கொண்டு வரலாம். ஸோ டியூ டு திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், the displacement of the particle slowly reduces with the time and ultimately reaches its state of rest. கரெக்ட் தானே. இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் பெண்டுலமாக ஆசிலேட் பண்ணி வர்றீங்க, என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட டைமில் அது ரெஸ்ட்டுக்கு வந்துடுது இல்லை, ஆஃப்டர் லாங் டைம் மாதிரி it will come to rest. ஸோ அதனால் definitely there is a damping. So damped oscillations are classified based on the difference in the energy between the applied restoring force and the restraining force acting on it. Basically it is an oscillation that fades away with time, which means the oscillation will reduces in magnitude with time. அதாவது என்னென்னா டேம்பிங்கில் வந்து என்னென்னா ஆம்ப்ளிடியூட் வந்து கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, அதை பற்றி தான் சொல்கிறான். ஓகே, ரைட். ஸோ டேம்பிங் கேன் பி ரெண்டு டைப் ஆஃப் டேம்பிங் பாசிபிள்ன்ற, ஒன்று நேச்சுரல் ஆர் ஃபோர்ஸ்டு டேம்பிங். நேச்சுரல் டேம்பிங் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம நேச்சுரலாக the best example of damped oscillation is simple pendulum oscillating under natural condition. Natural condition ன்றது என்னது, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிலேஷன்ஸை வந்து எப்படி குறைப்போம்,
சிம்பிள் பண்ணிடாமல் நீங்கள் மூவ் பண்ணி விடுறீங்க. ஓகே, என்ன ஆகுது, ஏர் வந்து அது மேலே கண்டினியூஸாக ஆக்ட் ஆகுதுல்ல, இது வந்து நேச்சுரலாக ஏர் ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது. see நேச்சுரலாக அந்த டேம்பிங் நடக்குது, அதனால அது பேர் என்னது. ஸோ டேம்பிங் கேன் பி நேச்சுரல் ஆர் ஃபோர்ஸ்ட் இல்லையா. இது வந்து நம்ம ஏர் ட்ராகை வந்து நேச்சுரல் டேம்பிங்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே ஷாக் அப்சர்வர்ஸ், நீங்கள் பைக்கில் போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு பள்ளம் வருது, அந்த இடத்துல நம்ம வண்டி வந்து மேலே கீழே ஆசிலேட் ஆகணும்னு நினைப்பீங்களா, இல்லை அந்த டேம்பிங் அந்த ஆசிலேஷன் ஆம்ப்ளிடியூட் குறையணும்னு நினைப்போமா. பைக்கு திடீர்னு பள்ளத்துக்குள்ளே போனோன்னா உடனே நம்ம வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து இருக்கக்கூடாது, ஆசிலேஷன் இருக்கக்கூடாது, த ஆம்ப்ளிடியூட் ஷுட் கோ டு 0. அந்த இடத்துல நம்ம டேம்பிங் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், அதுதான் என்னது ஷாக் அப்சர்வர்ஸ். வண்டியில் வந்து ஷாக் அப்சர்வர் அந்த இது போடுறோம் இல்லையா, சஸ்பென்ஷன், அது வந்து ஷாக் அப்சர்வராக ஆக்ட் ஆகுது. ஸோ இன் வெஹிக்கல்ஸ் ஆர் an எக்ஸாம்பிள் ஆஃப் டேம்பிங் டிவைஸ் தட் ரெடியூசஸ் த வெஹிக்கிள் வைப்ரேஷன், வெஹிக்கிளோட வைப்ரேஷனை குறைக்குது அந்த இடத்துல, ரைட். சரி, அடுத்து வந்து ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். ஸோ whenever a system in free oscillation is subjected to external periodic force, the system vibrates not with its natural frequency but with the frequency of the external force. Such oscillations are called as what? Forced oscillations. அதாவது என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, see ஒரு சிஸ்டம் வந்து ஃப்ரீ ஆசிலேஷனில் இருக்கும்போது அது எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகுது, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஆனால் ஒரு ஃப்ரீ ஆசிலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஆசிலேஷன்ஸில் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து அதை ஆசிலேஷனில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ரீ ஆசிலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக ஒரு பீரியாடிக் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஜென்ரலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கல, ஒரு பீரியாடிக் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை கொடுக்க போகிற இந்த ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து சம்திங் ஆஃப் திஸ் ஃபார்மேட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். சைன் ஒமேகா டிக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, பீரியாடிக் ஃபோர்ஸ், அதை பின்னு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா. ஸோ ரைட். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எனி ஆசிலேட்டர் driven by a external periodic agency to overcome the damping is known as what? Forced oscillator or driven oscillator. see ஜென்ரலாக நம்ம ஆசிலேஷன்ஸை மூவ் பண்ணி விட்டால் அது என்ன ஆகிடும், கொஞ்சம் நேரத்தில் டேம்பிங் ஆகல, இட் வில் கம் டு ரெஸ்ட்டு. ஆனால் இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்மளாக எக்ஸ்டர்னலாக ஒரு பீரியாடிக் ஃபோர்ஸ், அவன் எல்லா இடத்துலையும் சொல்லும்போது எக்ஸ்டர்னல் பீரியாடிக் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்கணும். கான்ஸ்டன்ட் அமௌண்ட் இஸ் நாட் பீரியாடிக். F is equal to 2 Newton நான் கொடுத்துருக்கேன் அந்த சிஸ்டம்க்கு அப்படின்னா, தட் இஸ் நாட் பீரியாடிக் ஃபோர்ஸ். பீரியாடிக் அமௌண்ட்னா லைக் எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் பீரியாடிக் சைன் அண்ட் காஸ் டேர்ம்ஸில் வரும்ல, ஃபோர்ஸு ஏறும் அப்புறம் இறங்கும், டைரக்ஷன்ஸ் மாற்றும். ஸோ அது மாதிரியானது தான் பீரியாடிக் ஃபோர்ஸஸ். ஸோ in this type of vibration, the body executing vibration initially vibrates with what? Natural frequency and dies out to the presence of external periodic and due to the presence of external periodic force, the body later vibrates with the frequency of the applied periodic force. Such vibrations are called as forced vibrations. So இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்க போகிறோம் forced oscillations பற்றி. ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் ஐடியா. ஸோ ரெசனண்ட் ஆசிலேஷன்ஸ்ன்றது என்னென்னா, forced oscillations கீழே இதுவும் வருது. ஸோ what they are saying is when the frequency of the applied force is equal to the அப்ளை பண்ணோம் இல்லையா, எக்ஸ்டர்னலாக ஒரு பீரியாடிக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்ல ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷனில், அந்த ஆசிலேஷனோட ஃப்ரீக்வன்சி வந்து ஈக்குவல் டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிஸ்டம். நான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி பற்றி சொல்லியிருந்தேன், லைக் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 2π √ m/k, கரெக்டா? கரெக்ட். ஸோ அந்த டைம் பீரியட், அதாவது அது ரிலேட்டட் ஃப்ரீக்வன்சியில் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், the system vibrates with maximum amplitude, very large amplitude. Such oscillations are called as what? Resonant oscillation, and the phenomenon is called as resonance. So இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே ரைட். சரி, இப்போ நம்ம மெயினாக எதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, damped harmonic oscillators. ரைட். ஸோ when a body is dead, ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனிக், அதாவது ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் வச்சுருக்கேன். இந்த பிளாக் வந்து எந்த சர்ஃபேஸோட அட்டாச்சாக இருக்குது, ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸோட அட்டாச்சாக இருக்குது, கூட இது வந்து ஹேர் மீடியமில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ டெஃபினட்டாக தேர் வாட் இஸ் ப்ரெசென்ட், நம்மளுக்கு ஒரு டேம்பிங் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேபி இட்ஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் ஆர் டியூ டு ஏர் மீடியம், நம்ம எதனாலும் எடுத்துக்கிட்டா சரி. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள், when a body is displaced from the equilibrium, then apart from restoring force,
the damping force acts on it. The damping force has been found to be directly proportional to the velocity and it is opposite to it. So அதாவது என்ன சொல்றாங்கன்னா damping force is proportional to what? Velocity. அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் சைன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இட் இஸ் ஆப்போசிட் டு வாட்? வெலாசிட்டி. ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் இந்த ஏர் மீடியமோ இல்லை இந்த ஃப்ரிக்ஷனால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்றது என்னது? ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி we will finish this one. ஸோ damping ஃபோர்ஸ்ன்றது மைனஸ் பி வி வெக்டார். இந்த பின்றது என்னென்னா damping constant and the characteristic of the medium. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஏர் மீடியமில் வச்சுருக்கேன். இஃப் ஐ கீப் இன் சம் அதர் மீடியம் லைக் வாட்டர் மீடியமில் வச்சேன்னா என்ன ஆகும்? வாட்டருக்கு டேம்பிங் அதிகமாக இருக்கும் கம்பேர் டு ஏர் மீடியம். கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஆப்ஜெக்டை ஈஸியாக ரெஸ்ட்டு கொண்டு வந்துடும் வாட்டரில் நீங்கள் பண்ணிங்கன்னா கம்பேர் டு ஏர். சரியா? இங்கே வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து பி வந்து அதுக்குன்னு ஸ்பெஷல் பேர் இருக்குது. இட் இஸ் கால்ட் as damping constant and a characteristic and it depends on what? Characteristic of the medium. நம்ம ஏர் மீடியமில் வச்சுருக்கோமா இல்லை வந்து வாட்டர் மீடியமில் வச்சுருக்கோமா இல்லை வேறு ஏதாவது மீடியமில் வச்சுருக்கோமான்றதை வச்சு தான் இந்த பி கான்ஸ்டன்ட் டிசைட் ஆகுது. ஸோ இட் இஸ் based on characteristic of the medium. சரி, சப்போஸ் எக்ஸ் பி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் ஃப்ரம் த ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ இங்கே இதான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். அங்கேருந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது? த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் ஆர் given by what? ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரீ ஆசிலேஷன்ஸ் படித்தோம். இது வரைக்கும் நம்ம 14 லெக்சர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃப்ரீ ஆசிலேஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம் மெயினாக. ஸோ x is the displacement of the body from the mean equilibrium. The force acting on it, நம்மளுக்கு என்ன ஃபோர்ஸ் இந்த தடவை ஆக்ட் ஆகுது? ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து வாட்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் மைனஸ் kx. another one is called as damping force equal to minus b dx by dt. கரெக்டாக இப்போ தானே பார்த்தோம்? இட் இஸ் மைனஸ் பி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டியை dx by dtன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ டோட்டலாக நம்ம பார்க்கும்போது நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி நம்ம என்ன எழுதணும்? மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் பி டிஎக்ஸ் பை டிடின்னு எழுதணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு த நெட் ஃபோர்ஸ். கரெக்டாக இல்லையாப்பா? ரைட். ஸோ இப்போ we got this one. ஸோ இதை நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணலாம்னா according to Newton's law the net force acting on a system is equal to what? mass of the system into acceleration. கரெக்டாக? ஸோ அதுபடி எழுதுகிறோம். ஏ வந்து நம்ம என்ன எழுதலாம்? டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். ஸோ ஃபைனலி வி வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுலேருந்து இந்த டேர்ம்ஸ்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு டிவைடட் பை எம் பண்ணுங்கள் ஓவராலாக. ஸோ யூ வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் பி பை எம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்ல போகிறான்னா 2r அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ பி பை எம் இங்கே இருக்கு இல்லையா? இதை வந்து ஈக்குவல் டு 2rன்னு கூப்பிட்றான். இந்த k by m they are going to call it as what? omega square. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒமேகா வந்து ஆக்சுவலாக இந்த ஏர் ட்ராகு இந்த டேம்பிங் ஃபோர்ஸ்லாம் இல்லைனா இது எந்த ஃப்ரீக்வன்சி ஆசிலேட் ஆகிருக்கும்? ஒமேகா t is equal to 2 pi root of m by kல ஆசிலேட் ஆகிருக்கும் டைம் பீரியடில். ஸோ இஃப் ஐ ஃபைண்ட் இட்ஸ் அதை வந்து நான் ஒமேகாவோட ரிலேட் பண்ணேன்னா 2 pi into t இல்லையா? 2 pi 2 pi it should be by t. correct? It is by t, right? So இப்போ ரைட். ஸோ இந்த ஒமேகாவை தான் நம்ம என்ன கூப்பிட்றோம்? நேச்சுரல் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதாவது ஒமேகா வந்து நேச்சுரல் ஆங்கிள் ஃப்ரீக்வன்சின்னு கூப்பிடலாம் when no damping is present. இங்கேயும் ஒமேகா பற்றி எழுதியிருக்கேன், இங்கேயும் ஒமேகா பற்றி எழுதியிருக்கேன். ஸோ ஒமேகா இஸ் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ரைட். ஸோ இது ஆக்சுவலாக என்னது? நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதிங்கன்னா ஒமேகா என்ன வரும்? இந்த டி எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம். கரெக்டாக? ஓகே, குட். ஸோ கே பை எம் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? இந்த கே பை எம்மை ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல b by m is equal to 2r. ஆருக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான பேர் இருக்குது which is called as damping coefficient. ஸோ நம்ம எதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பின்றது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? டேம்பிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். பி வந்து டேம்பிங் கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் என்னது? b by m equal to 2rன்றல இந்த ஆர் என்னன்னு கூப்பிட்றான்? டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். ஏன்னா சம்டைம் ப்ராப்ளம்ஸில் சால்வ் பண்ணும்போது டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் டேம்பிங் கான்ஸ்டன்ட்ன்றதை கரெக்டாக ரிலேட் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ இந்த டி ஸ்கொயர் டி பை டிடி இருக்கு இல்லையா?
இந்த d by dt நான் என்ன சொல்லலாம், கேபிட்டல் Dன்னு சொல்லலாமா? அதுபடி பார்க்கும்போது நான் எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டு d ஸ்கொயர் பை dt ஸ்கொயரை நான் என்ன சொல்கிறேன், d ஸ்கொயர்னு எழுதுகிறேன், ப்ளஸ் 2rd ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் எக்ஸ், ஓகே, ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ப்பா. நீங்கள் ஏற்கனவே டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், இது செகண்டோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும், நான் எடுத்துகிட்டு தான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ ஆர் நாட் ரெடி வித் திஸ் ஒன், அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க, ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரீகால் இட் இயர். ஸோ இது வந்து நம்மளோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதோட ஆன்சர் உங்களுக்கு வந்து என்ன வரும், இது வரும் இல்லையா? கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் பண்ணிங்கன்னா you will have finally this expression. So general solution of this differential equation வந்து இதுதான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், கேசஸ் அப்ளை பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, சரி, இப்போது நம்மளோட ரூட்ஸ் என்னென்ன ரூட்ஸ் கிடச்சிருக்கு, -r ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இதில் r இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இருந்தால் என்ன ஆகும், d இஸ் ஈக்குவல் டு -r மட்டும்தான் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கனால இப்போதைக்கு 2 கிடைக்குது. when r வந்து ஈக்குவல் டு ஒமேகான்ற ஒரு கண்டிஷன் வருதுன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கேஸில் r இஸ் ஈக்குவல் டு ஒமேகான்னு வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், d இஸ் ஈக்குவல் டு -r, ஒரு ரூட் தான் வரும், ரிப்பீட்டட் ரூட்ஸ் வரும். கரெக்டாக? இஃப் ஐ எம் டாக்கிங், நீங்கள் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, இந்த இடத்துல ஒமேகான்றது என்னது, நம்மளோட நேச்சுரல் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு k by m. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு √k/m. இதே எக்ஸ்பிரஷனோட தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், ரைட்? ஓகே, ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் சொல்யூஷன்ஸை வந்து ஐ எம் கோயிங் டு கேரக்டரைஸ். ஸோ ஆர் வந்து கிரேட்டர் தென் ஒமேகா, ஒமேகான்றது ஏற்கனவே தெரியும் நம்மளோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ when r is greater than ஒமேகா, அந்த கண்டிஷனை என்னென்னு கூப்பிட போகிறாங்க, ஹெவி டேம்பிங் அப்படின்னு கூப்பிட்றான். ஏன் அப்படி கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல r greater than ஒமேகாவாக இருக்கும்போது both the terms, இங்கே 2 டேர்ம் இருக்குது, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், both the terms in x of t are exponentially decaying. எக்ஸ்பெனன்ஷியலோட கிராஃப் தெரியும் இல்லையா, ரைட்? e பவர் மைனஸ் டியோட கிராஃப் எப்படி வரும், கம்ப்ளீட்டாக இட் வில் பி டிக்ரீசிங். கரெக்டாக? போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ திஸ் இஸ் த e பவர் மைனஸ் டியோட கிராஃப் இது. ஓகே, ஸோ அவன் என்ன சொல்கிறான், இதுதான் எக்ஸ்பெனன்ஷியலி டீகேயிங்ன்றது. ஓகே, ஸோ போத் த டேர்ம்ஸ், இந்த 2 டேர்முமே எக்ஸ்பெனன்ஷியலாக டிக்ரீஸ் ஆகுதான். அப்போது பாடி ஒன்ஸ் டிஸ்பிளேஸ்ட், ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் இனிஷியலாக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வைக்கிறேன், என்ன ஆகுதான், ஸோ பாடி ஒன்ஸ் டிஸ்பிளேஸ் ஃப்ரம் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் will slowly returns to the equilibrium position and will remain at rest. Therefore நான் ஒரு ஆப்ஜெக்டை டிஸ்பிளேஸ் பண்ணி விடுறேன், ஓகே, ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ நீங்கள் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது அதோட சொல்யூஷன் தானே. இது ஒரு டேம்பிங் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ஆசிலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமில் டேம்பிங் வரும்போது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நான் ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுமா, ஆசிலேட்லாம் இந்த தடவை நடக்காதான், என்ன ஆகுமா, ஆப்ஜெக்ட் வந்து திரும்ப ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கே வந்துடுமா ஸ்லோவாக, ஏன்னா இங்கே வந்து ஹெவி டேம்பிங் இருக்குது. ஓகே, ஆர் வந்து கிரேட்டர் தென் ஒமேகாவாக இருந்துச்சுன்னா மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் டி வந்து கண்டினியூஸாக டிக்ரீஸ் போயிட்டு, எக்ஸ்ன்றது என்னதுப்பா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன் தானே. we have already studied this one, right? So the motion is non-oscillatory இந்த இடத்துல. this is called as what, over damped அப்படின்னு, ஏன்னா இந்த வார்த்தையே முக்கியம். சம்டைம் நீங்கள் டேர்ம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸில். ஸோ ஓவர் டேம்ப்டுனாலும் ஒன்று தான், ஹெவி டேம்பிங்னாலும் ஒன்று தான், ஆர் டெட் பீட்னாலும் ஒன்று தான், ரைட்? இதே இதில் ஆர் வந்து ஈக்குவல் டு ஒமேகா கேஸை நம்ம என்னென்னு கூப்பிட போகிறாங்க, கிரிட்டிக்கல் டேம்பிங் கூப்பிட போகிறோம். ஸோ இந்த தடவை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன்ப்பா. இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் ஆர் கிரேட்டர் தென் ஒமேகான்றப்போ கேஸ் பார்த்தோம், எக்ஸ்பெனன்ஷியலாக டிக்ரீஸ் ஆகுமா இந்த 2 டேர்மும். ஓகே, ஏன்றது திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ கிரிட்டிக்கல் டேம்பிங்ன்றது வந்து ரெண்டுமே ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும்போது இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷனோட ஆன்சர் என்னவா மாறும், இப்படி மாறும். ஓகே, யூ நீட் டு திங்க் அபவுட் திஸ் ஒன்ப்பா.
அதாவது இது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் ஈக்குவல் ரூட்ஸ் ஞாபகம் வருதா உங்களுக்கு? அப்போ சொல்யூஷன் வந்து c1 + c2t e பவர் மைனஸ் ஆர்டி அப்படின்னு வரும். ஓகேவா? ரிப்பீட்டட் ரூட்ஸ். அப்போது சரி, இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து ஆசிலேட்டரி சிஸ்டமா இல்லை டேம்பி வித்தவுட் ஆசிலேஷனில் உள்ள சிஸ்டமானு நான் செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் வந்து எப்போது 0க்கு வருதுன்னு பார்க்குறேன். ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா, நான் when x tends to 0 எப்போ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போடுறேன். ஓகே, இந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் இருக்குல்லப்பா, இந்த சொல்யூஷனுக்கு t டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு லிமிட் எடுக்கணும். ரெண்டு பக்கமும் நான் லிமிட் எடுக்கும்போது என்ன ஆகுது, ரைட் ஹேண்ட் சைடில் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வருது. நம்ம ஏற்கனவே மேக்ஸில் படிச்சிருப்போம். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் இருந்துச்சுன்னா லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்போது எக்ஸ் என்ன ஆகுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக? அதாவது t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்போ எக்ஸ் என்ன ஆகுன்றது தான் நம்மளோட ஏமாக இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்க தான் we are trying to do it here. ஸோ கிரிட்டிக்கல் டேம்பிங்கில் இதான் ரூட்ஸ், இதான் நம்மளோட சொல்யூஷனு. அதில் நம்ம பர்டிகுலராக ஒரு கேஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். t டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே ஒரு டிஃப்ரென்சியேஷன், கீழே ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம். அக்கார்டிங் டு வாட்? லீ ஆர்பிட்டல் ரூல். கரெக்டாக? ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்குறான். லேட்டராக t டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டால் ஆன்சர் 0ன்னு வந்துடுது. ஸோ இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும், when டைம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும், body once displaced from the equilibrium it will return back to the equilibrium in a time interval smaller compared to what? heavy damping. heavy dampingல என்னாச்சு, நான் டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டால் ஸ்லோவாக என்னாச்சு, ரிட்டர்ன்ஸ் டு ஈக்குலிபிரியம். கரெக்டாக இல்லையா? ஸ்லோவாக ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுமா, கிரிட்டிக்கல் டேம்பிங்கில் ஹெவி டேம்பிங்கோட ரொம்ப சீக்கிரமாக ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, டைம் இன்டர்வல் ஸ்மாலர். டைம் இன்டர்வல் ஸ்மாலர்னால் என்ன அர்த்தம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு போயிடுது. ஸோ இன் திஸ் கேஸ் ஆல்சோ த மோஷன் இஸ் வாட்? நான் ஆசிலேட்டரி. ஆசிலேட்டரிஷன்னா என்ன அர்த்தம், டூ அண்ட் ஃப்ளோர் மோஷன். நீங்கள் சைன் கர்வ் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி மோஷன் வருமா அப்படின்னு கேட்குறான். அது மாதிரி வராது. ஸோ இந்த கேஸ்லேயும் நான் ஆசிலேட்டரி. இப்போ லைட் டேம்பிங் அப்படின்ற கண்டிஷன் எது அப்படின்னா ஆர் இஸ் லெஸ் தென் ஒமேகா. ஒமேகா இஸ் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுக்கு சால்வ் பண்ணி பார்க்கும்போது இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. டி இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி வருது. இதில் வந்து இமேஜினரி டேர்ம்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது எப்படி ஃபைனல் சொல்யூஷன் எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து எழுதுவீங்களே, இதில் இருந்து நம்மளால் எப்படி எழுத முடியும், ரீரைட் பண்ணி இப்படி எழுத முடியும். இங்கே ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஆர் ஸ்கொயர். இங்கே ஒமேகா டேஷ் வந்து இங்கே நம்ம என்ன கண்டிஷன் எடுத்திருக்கோம், ஒமேகா இஸ் கிரேட்டர் தென் ஆர்ன்னு எடுத்திருக்கோம். அப்போது ரூட்டில் பார்க்கும்போது ஒமேகா இஸ் கிரேட்டர் தென் ஆரில், அப்போ என்ன வரும், அப்போது இந்த ரூட் டேர்ம் வந்து ஒமேகா டேஷ் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஏன்னா ஒமேகா இஸ் கிரேட்டர் தென் ஆரில், அப்போ ஒமேகா டேஷ் என்ன வரும், கிரேட்டர் தென் 0 தானே. ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சொல்யூஷன் நம்ம இப்படி எழுதலாம். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஆர்டி இன்ட்டு c1 sin ஒமேகா டேஷ் டி ப்ளஸ் c2 காஸ் ஒமேகா டேஷ் டி. ஸோ இதை வந்து ரீரைட் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறான், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ரூட் c1 ஸ்கொயர் ப்ளஸ் c2 ஸ்கொயர் போடுறான். ஓகே, போட்டுட்டு தே ஆர் ட்ரைங் டு ரீரைட் இட். இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எழுத முடியுமா, இப்படி எழுத ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, சரி, இது வந்து உள்ளே நடக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறான். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வாட் தே ஆர் கோயிங் டு டூ இஸ் ஃபைனலாக இப்படி எழுத போகிறான். ஓகே, இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பு ஏன் வருதுன்றது யோசிச்சு பாருங்கள், யூ வில் கெட் த ஐடியா. ஸோ இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வந்துடுச்சு. இதை நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், காஸ் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் எழுதலாமா. ஸோ ஏ நாட் இனிஷியலாக ஏ நாட்டுன்றது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட். அதாவது c2 பை c1 பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வருமா, இந்த இதில் இருக்குல்ல c1 பை c2, அதில் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, a நாட் tan டெல்டா அப்படின்னு வருது. ஸோ a நாட் இஸ் அ கான்ஸ்டன்ட் இயர், பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். e பவர் மைனஸ் ஆர்டி சைன் ஒமேகா டேஷ் டி ப்ளஸ் ஃபை அப்படின்னு வருது, ப்ளஸ் டெல்டா அப்படின்னு வருது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கிரிட்டிக்கலும் ஹெவி டேம்பிங் அப்போது எக்ஸ்பெனென்ஷியலாக டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதோட கிராஃப் ஐ வில் ஷோ யூ நோ.
ஓகே, கொஞ்ச நேரத்தில் ஐ வில் ஷோ யூ. லைட் டேம்பிங்னு கூப்பிட்டான் இல்லையா, இந்த லைட் டேம்பிங்னு கூப்பிடுவான். இல்லைனா அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கான் அப்படின்னா அண்டர் டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவான். லைட் டேம்ப்டுன்னு சொல்லுவான், இல்லைன்னா என்ன சொல்லுவான், அண்டர் டேம்ப்டு. ரைட்டா? ஸோ எக்ஸ் ஆஃப் டி வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இது வந்து சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்ம் தான், வேறு எதுவும் கிடையாது. இங்கேருந்து இங்கே வந்தது. ரைட். ஸோ இப்போ ஃபைனலாக கேன் ஐ ரைட் லைக் திஸ் ஒன், ஏ நாட் இ பவர் மைனஸ் ஆர்டி. அதை நான் வந்து ஆம்ப்ளிடியூடுன்னு எழுதலாமா? டைம் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் இங்கே, ஏன்னா இ பவர் மைனஸ் ஆர்டியில் டைம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இ பவர் மைனஸ் ஆர்டி சைன் ஒமேகா டேஷ் டி ப்ளஸ் வாட் டெல்டா. ஓகே, ஸோ இந்த தடவை வந்து நல்லா கவனிச்சு பாருங்கள். இங்கே வந்து காமா வந்து இங்கே டெல்டா வந்து கான்ஸ்டன்ட்டு, ஏ நாட் டேன் டெல்டா இஸ் ஈக்குவல் டு C2 by C1ல் இந்த ஃபார்மில் எழுத ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இந்த இதில் இந்த ஈக்குவேஷனை மட்டும் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. திஸ் ஈக்குவேஷன் இஸ் லைக் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல போன தடவை நம்ம படிக்கும்போது ஏ சைன் ஒமேகா டியில் ஃப்ரீ ஆசிலேஷன்ஸ் படிக்கும்போது ஏ வந்து அங்கே கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த தடவை பாருங்கள், ஒமேகா டேஷ் ஏற்கனவே நம்ம என்ன எழுதியிருக்கோம், இங்கே இருக்கிற ஒமேகா டேஷ் என்னது ஆக்சுவலாக ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அதுலேயும் வந்து ஆம்ப்ளிடியூட் என்னது இங்கே ஜென்ரலாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஆம்ப்ளிடியூட். ஆனால் இந்த தடவை என்னது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டைம் டிபெண்டன்ஸில் இருக்குது, அதுவும் ஏ நாட் இ பவர் மைனஸ் ஆர்டி. ஸோ இன் திஸ் கேஸ் த மோஷன் இன் ஆசிலேட்டரி பட் வித் டீகேயிங் ஆம்ப்ளிடியூட். ஏன் இதை டீகேயிங்னு சொல்கிறேன்னா, நம்மளோட ஆம்ப்ளிடியூட் ஏ ஆஃப் டி இருக்குல்ல, ஏ நாட் இ பவர் மைனஸ் ஆர்டி, அதில் வந்து டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா கிராஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும்ல எக்ஸ்பொனென்ஷியலில். ஸோ கிராஃப் தியரியும் நம்ம படிச்சிருக்கோம் லெக்சர்ஸில், அதை பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு வந்து யூ வில் கெட் அன் ஐடியா. சரி, இப்போது டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் என்ன வரும் இந்த இதுக்கு, ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2π by t. ஸோ t இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 2π by ஒமேகா டேஷ். ஒமேகா டேஷ் ஏற்கனவே தெரியும் இல்லையா, ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ரைட். ஸோ இப்போ கவனிங்க, நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இங்கே கிரிட்டிக்கல் டேம்பிங்கும் ஹெவி டேம்பிங்கில் கிரிட்டிக்கல் டேம்பிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப சீக்கிரமாகவே எக்ஸ் 0க்கு வந்துடும் கம்பேர் டு ஹெவி டேம்பிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இடத்துல கிராஃபை பாருங்கள், இது வந்து எக்ஸ் ஆஃப் டி, இது டைம். இது வந்து ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து ஹெவி டேம்பிங். இட் இஸ் டேக்கிங் சம் டைம், எக்ஸ்ட்ரா டைம். இங்கேருந்து 0லேருந்து டைம் கனெக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இட் ஹவ் டேக்கன் டைம் ஃபார் டிக்ரீஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட். ஆனால் கிரிட்டிக்கல் டேம்பிங் என்ன ஆகுது, அதுவும் டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் ஹெவி டேம்பிங் 0க்கு வரத்துக்கு முன்னாடியே இட் ஹவ் கேம். கரெக்டாக இல்லையா, சீக்கிரமாக வந்துருச்சு பாருங்கள். அதுதான் என்ன சொல்கிறாங்க, கிரிட்டிக்கல் டேம்பிங் அப்படின்றான். ஹெவி டேம்பிங் இல்லைனா நம்ம என்ன சொல்லுவோம், டெட் பீட் ஆர் ஓவர் டேம்ப்டு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஹெவி டேம்பிங். அது வந்து இட் இஸ் கம்பேர் டு கிரிட்டிக்கல், இட் இஸ் டேக்கிங் சம் எக்ஸ்ட்ரா டைம் டு ரீச் டு வாட் ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு 0, ஈக்குவல் பொசிஷன் வரதுக்கு. அதே அண்டர் டேம்ப்டு லைட் டேம்பிங் ஆர் அண்டர் டேம்ப்டு ஃப்ரீ ஆசிலேஷன் சொல்லி பார்த்தோம் இல்லையா, இதில் என்ன ஆகுது, ஆசிலேஷன்ஸ் நடக்குது. ஆசிலேஷன்ஸோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, how much frequency it is, frequency is what, ஒமேகா டேஷ் ஃப்ரீக்வன்சியில் தான் ஆசிலேட் ஆகுது. ஆனால் ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது, இதோ இங்கே இப்படி இங்கே ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கான் பாருங்கள் டாட்டடில் டேஷ் லைன்ஸ் மாதிரி. இந்த டேஷ் லைன்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆம்ப்ளிடியூடோட டிக்ரீஸை ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இ பவர் மைனஸ் ஆர்டியில் ஜென்ரலாக ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு கரெக்டாக. பட் ஆனால் இந்த என்ன ஆகுது, ஆம்ப்ளிடியூட் போக போக டிக்ரீஸ் ஆகிட்டே போய் இன்ஃபினிட்டி டி இன்ஃபினிட்டி போகும்போது ஆம்ப்ளிடியூட் 0 ஆகிடும். அதே மாதிரி டி இன்ஃபினிட்டி போகும்போது 0 ஆகுதா. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ இட் இஸ் ஆப்டன் டிசைரபிள் டு அரேஞ்ச் ஃபார் வாட் கிரிட்டிக்கல் டேம்பிங் இன் மெனி பாயிண்டர் சர்க்யூட்ஸ், பாயிண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கல் டேம்பிங்ன்றது என்னது, heavy damping and critical damping both are non-oscillatory. Compared to heavy damping, critical damping என்ன பண்ணும், சீக்கிரமாக அந்த ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டு கொண்டு வந்துடும். கரெக்டாக இல்லையா. அதை தான் அவன் என்ன சொல்கிறான்னா, நிறைய பாயிண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, லைக் கேலனோமீட்டர். அப்போ கேலனோமீட்டர்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூவிங் காயில் கேலனோமீட்டர்லாம் ஸ்ப்ரிங் இருக்கும், பார்த்துருக்கீங்களா. மூவிங் காயில் கேலனோமீட்டரில் அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் வந்து டேம்பிங், அந்த டேம்பிங் லைக் அந்த ஆசிலேஷன்ஸை இட் இஸ் ட்ரைங் டு ரெடியூஸ். கரெக்டாக ஆசிலேட் பண்ண விடாது.
ஸோ அந்த இடத்துல வந்து இட் இஸ் ஆப்டன் டிசைரபிள் டு அரேஞ்ச் ஃபார் கிரிட்டிக்கல் டேம்பிங். ஸோ கிரிட்டிக்கல் டேம்பிங் வந்து நமக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது இன் மெனி பாயிண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ தட் த பாயிண்டர் மூவ்ஸ் டு த கரெக்ட் பொசிஷன் அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு 0 இன் த மினிமம் டைம். இப்போ நான் வந்து ஃபார் சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரீகால் பண்ண பார்த்தேன். மூவிங் காயில் கேலனோமீட்டர்ன்றது கரண்ட் பாஸ் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் காட்டக்கூடியது. இப்போ நான் கரண்ட் டிஃப்ளெக்ஷனை நான் ஸ்டாப் பண்ண கரண்ட் போகிறத ஸ்டாப் பண்ணேன்னா என்ன ஆகும்? அந்த மீட்ரு திரும்ப 0க்கு வரணும்ல, அந்த 0க்கு உடனே வரணும்ல, அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? கிரிட்டிக்கல் டேம்பிங் கண்டிஷன் வந்து தேவைப்படுது. சீக்கிரமாக நம்மளுக்கு என்ன ஆகணும்? மினிமமாக அட்டைன் பண்ணணும். கரெக்டாக? அது கம்பேர் டு ஹெவி டேம்பிங், கிரிட்டிக்கல் டேம்பிங் சீக்கிரமாக ஆசிலேஷனை ஸ்டாப் பண்ணிடும். ரைட். பட் லைட் டேம்பிங்கிறது ஆசிலேஷன் ஆகும், பட் நாட் ஆஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் என்னாச்சு? ஆம்ப்ளிடியூட் எனர்ஜிலாம் கான்ஸ்டன்ட்டில், இங்கே அதெல்லாம் கிடையாது. ரைட். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆசிலேட்டர் ஃபார் லைட் டேம்பிங். ஸோ லைட் டேம்பிங் கேஸை கொஞ்சம் விலாவரியாக பார்க்கலாம். ஸோ இப்போ கிரிட்டிக்கலாகவும் அதுக்கப்புறம் என்னது ஹெவி டேம்பிங்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பனென்ஷியலாக டிக்ரீஸ் மட்டும்தான் ஆகும் அண்ட் ஆல்சோ நான் ஆசிலேட்டரி. பட் ஆனால் லைட் டேம்பிங் ஆர் அண்டர் டேம்ப்ட் ஆசிலேஷன் தான் நம்மளுக்கு ஆசிலேஷன் கொடுக்குது. பட் ஆம்ப்ளிடியூட் கண்டினியூஸ்லி டிக்ரீசஸ். இப்போ என்னென்னு பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு கிடச்சிது. கரெக்டாக? இங்கே வந்து நான் வந்து டெல்டான்னு போட்டிருக்கேன், இங்கே ஃபைன்னு போட்டிருக்கேன். வேறு எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. யூ கேன் டேக் டெல்டா ஆல்சோ. ஓகே சரி. இப்போ நம்மளுக்கு வந்து E is equal to K plus U எனர்ஜி, கரெக்டாக கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? half mu ஸ்கொயர், யூன்றது என்னது? வெலாசிட்டி ஆஃப் தட் ஆசிலேட்டர் மாஸ் m. ஸோ ப்ளஸ் half kx ஸ்கொயர், kx ஸ்கொயர்ன்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங், x is the displacement from the mean position. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது u எப்படி கண்டுபிடிப்பீங்க? dx by dt. ஸோ டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணிங்கன்னா you will get this expression. இதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு you need to substitute here. இப்போ இது மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் வரும். ஓகே, யூ கேன் ட்ரை அண்ட் derive and see. இப்போ என்ன சொல்கிறான்னா ஒமேகா இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஆர். அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஏற்கனவே ஒமேகா டேஷோட எக்ஸ்பிரஷன் தெரியும்ல, ஒமேகா டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ ஒமேகா இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னா we can eliminate r, கரெக்டாக இல்லையா? ஏன்னா r is very very smaller இல்லை, you can eliminate what? r square, r you can eliminate. So finally you will have omega square. ஸோ என்ன ஒரு உங்களுக்கு ஏற்கனவே ஒமேகா ஸ்கொயர்ன்றது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் k/m. அதுபடி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த நம்ம அசியூம் பண்ணக்கூடிய இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு என்னது? ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. நீங்கள் கேட்கலாம் எதுக்கு இந்த கண்டிஷன் எடுக்கும்? இந்த கண்டிஷன் வந்து இந்த எனர்ஜி எக்ஸ்பிரஷனை simplified ஃபார்மில் எழுதுறதுக்கு we are going to assume what? Omega is very very greater than r. Okay, right. So இப்போ இந்த இடத்துல we are going அந்த இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் you are getting this expression. Omega dash is equal to ஒமேகான்னு போட்டுடலாமா? எஸ் போட்டுடலாம். see நம்மளுக்கு ஒமேகா dash equal to ஒமேகா இல்லை, அப்போ இங்கே என்ன எழுதலாம்? I will recall this is equal to what? m by so omega வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது? omega square into m will be equal to what? நம்மளுக்கு kன்னு வரும். ஸோ அப்போது ஏற்கனவே ஒமேகா டேஷ் நம்ம ஒமேகான்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அதுபடி நான் என்ன பண்ணலாம்? இந்த டேர்மை ஐ கேன் ரீப்ளேஸ் வித் கே. ஸோ அதெல்லாம் பண்ணுறோம். ஃபைனலி வாட் we are going to do is k காமனாக எடுங்க, இந்த டேர்மை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we will get answer equal to 1. ஸோ ஃபைனலி we will have this expression. ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட்டை we can write it as E0. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற முன்னாடியே இங்கே ஒரு கண்டிஷன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையே ரீகால் பண்ணி எழுதியிருக்கேன். omega is very very greater than r அப்படின்னு சொல்லிட்டு. So this is an expression for what? Underdamped or light damping condition, right? சரி, இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆம்ப்ளிடியூட் கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. எது? டேம்ப்ட் ஆசிலேஷன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இஃப் யூ ஹவ் சீன் திஸ் ஃப்ரீ ஆசிலேஷன்ஸில் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா,
எவ்வளோ வேகமாக எனர்ஜி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் சேஞ்சிங் ஹியர். ஸோ த ரேட் அட் விச் த எனர்ஜி சேஞ்சஸ் வித் த டைம் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ரேட் அட் விச் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் பை த ஆசிலேட்டர். ஸோ எவ்வளோ வேகமாக எனர்ஜி வந்து ஆசிலேட்டர் வீணாக்கிட்டே இருக்கோ டேம்பிங்னால, அதுதான் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இட் வில் கிவ் த பவர் டெசிபேஷன். எவ்வளோ வேகமாக எனர்ஜி வந்து டெசிபேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பவர் டெசிபேஷன் இன் டேம்ப்ட் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ டிசிபேஷனுக்கு ஜென்ரலாக அர்த்தம் என்னென்னா மீனிங் டிஸப்பியர் ஆர் வேனிஷிங், இல்லைனா நீங்கள் வேஸ்டட் அப்படின்னு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி தான் என்னது நம்மளுக்கு மைனஸ். எதுக்குன்னா இங்கே எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நெகட்டிவ் இயர். ஸோ எனர்ஜி இஸ் கண்டினியூஸ்லி பி டிக்ரீஸிங் இயர். ஸோ டிவி பை டிடி போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஏற்கனவே ஈயோட எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா லைட் டேம்பிங் கண்டிஷனில். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ ஈன்றது என்னது? இ நாட் இ பவர் இ இஸ் ஈக்குவல் டு இ நாட் இ பவர் மைனஸ் 2RT. கரெக்டா? ஸோ இன் டேர்ம்ஸ் இப்போது நம்ம வந்து என்ன பவருக்கான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டோம் 2R இன்ட்டு இன்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் டைம்னு ஒரு டைம் இருக்குது. அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். இந்த ரிலாக்ஸேஷன் டைமில் டவுன்னு சொல்லுவாங்க, அதை 1/2R அதோட வேல்யூ. அது எப்படி வருதுன்றதை பார்த்துடலாம். அந்த ரிலாக்ஸேஷன் டைமில் இஃப் யூ நீட் டு ரெப்ரசன்ட் திஸ் பவர், இப்போ பின்னு போட்டிருக்கேன்ல, பி மீன்ஸ் வாட்? நான் வெறும் பின்னு போட்டால் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம் கிடையாது. இட் இஸ் அ டைம் டிபெண்டன்ஸ் உள்ள தான். கரெக்டாக இல்லையா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனர்ஜி இஸ் திஸ் ஒன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த எக்ஸ்பிரஷன். ரைட்டா? இங்கே ஈன்றதும் என்னது? வெறும் ஈன்றது கிடையாது. இட் இஸ் அ டைம் டிபெண்டன்ட் திங். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் எனர்ஜி டிசிபேஷன், அதாவது பவர் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர், ஏன்னா டைம் டிபெண்டன்ஸோடு இருக்குது. ஓகே ரைட். அதாவது தான் இங்கே P ஈக்குவல் டு E by டவுன் போடலாம். பட் ஐ ஜஸ்ட் டு மென்ஷன் த டைம் டிபெண்டன்ஸ் இருக்கிறனால ஃபங்க்ஷன் f of x போடுவோம் இல்லையா, அது மாதிரி P of t அப்படின்னு போட்டிருக்கேன். ரைட். ஸோ டவுன்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? ரிலாக்ஸேஷன் டைம் 1/2R. ரைட். ஸோ ரிலாக்ஸேஷன் டைம்ன்றது என்னன்றதை பார்க்கலாம். இட் இஸ் அ டைம் டேக்கன் ஃபார் மெக்கானிக்கல் எனர்ஜி டு decay by what? 1/e of its original value. ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி வந்து ஈன்னு இருக்குது. ஓகே, டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ ஈன்னு இருக்குது. இந்த ஏற்கனவே இருந்த எனர்ஜி பை இ டைம்ஸ் எப்போ மாறும், எந்த டைமில் மாறும்னு கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த டைமுக்கு பேர் தான் நம்ம என்ன வச்சுருக்கோம்? இந்த டைமுக்கு பேர் இட் இஸ் கால்ட் அஸ் டவ். ஸோ ரிலாக்ஸேஷன் டைம் டவ், இட் இஸ் அ டைம் டேக்கன் ஃபார் மெக்கானிக்கல் எனர்ஜி இ டு decay to 1/e of its initial value. ஸோ ஏற்கனவே இனிஷியலாக இருக்க எனர்ஜி இது. ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த எனர்ஜியோட வேல்யூ என்ன ஆகணும்? இப்போ நல்லா கவனிங்க. டைம் t ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. we will get energy to be equal to what? E naught. At time t equal to 0, energy is equal to E naught. இப்போ டைம் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக பார்க்கும்போது இ இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டைம் கண்டுபிடிக்கணும்பா. அந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to apply this condition. டைம் வந்து t ஈக்குவல் டு டவுன்னு இருக்கும்போது எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு வாட்? இனிஷியலாக இருக்க இந்த எனர்ஜி என்னது? E naught தானே. டைம் t ஈக்குவல் டு 0. ஏன்னா e பவர் 0 இஸ் வாட்? 1. e பவர் மைனஸ் 0வோ e பவர் ப்ளஸ் 0வோ இட் இஸ் 1. ஸோ இந்த கண்டிஷன்ஸை உள்ளே அப்ளை பண்ணால் எனக்கு என்ன டைம் கிடைக்குது? இஃப் யூ ட்ரை டு சால்வ் திஸ் ஒன் யூ வில் கெட் திஸ் ஒன். கரெக்டா? ரைட். ஸோ இதுலேருந்து ரிலாக்ஸேஷன் டைம் எவ்வளோ கிடைக்குது? 1/2R. ரைட். ஸோ இப்போது இது வந்து நம்ம ஏற்கனவே எனர்ஜி எக்ஸ்பிரஷன் வச்சுருந்தோம். அதை வந்து ரிலாக்ஸேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் டைம், பவரையும் எனர்ஜி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் டைமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சரி, ரைட். இப்போ அடுத்து we are going to study something called as quality factor. இந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? இப்போ ரெண்டு டேம்பிங் ஆசிலேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே சிமிலர் டைப் ஆஃப் ஆசிலேட்டர். எதோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ எதுக்கு பெட்டர் குவாலிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? they are going to define a factor called as quality factor. ஸோ quality factor is equal to ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2π
energy dissipated in the system E divided by the energy loss per energy stored in the system E, அது எனர்ஜி வந்து இனிஷியலாக எவ்வளோ சிஸ்டமில் இருக்கோ அது E, எவ்வளோ சேஞ்ச் இன் எனர்ஜி, அதாவது எனர்ஜி லாஸ் பர் பீரியடை டெல்லின்னு போடுறான். டெல்லின்றது என்னென்னா சைக்கிள், அதாவது ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு அந்த ஆசிலேஷனை, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல முடியுது இல்லையா, இந்த இதுதான் ஒரு ஃபுல் வேவ், அதான் அந்த ஃபுல் ஒன் சைக்கிள் சொல்கிறான். ஒரு சைக்கிள் போயிட்டு வரும்போது எவ்வளோ எனர்ஜி குறைஞ்சிருக்கோ அதை வச்சு அதை வந்து டினாமினேட்டரில் போடணும். ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் த சேஞ்ச் இன் எனர்ஜி பர் சைக்கிள். இனிஷியலாக இருக்கக்கூடிய எனர்ஜி E. ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார் அன் ஆசிலேட்டர் ரிலேட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷனல் எனர்ஜி லாஸ் பர் பீரியட். How much amount of energy has been lost, fractional energy. Okay, ஏன் இங்கே ஃப்ராக்ஷன் சொல்கிறான், பிகாஸ் தே ஆர் டிவைடிங் டூ டேர்ம்ஸ் ரைட், அதுதான் ஃப்ராக்ஷனல் எனர்ஜின்னு தே ஆர் ட்ரைங் டு ரிலேட். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், என்ன தெரியும், எனர்ஜியோட ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா, ஃபார் அண்டர் டேம்ப்டு கண்டிஷன், கரெக்டாக, அண்டர் டேம்ப்டு ரைட், எஸ் இட் இஸ். everything is okay right. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த எனர்ஜி எக்ஸ்பிரஷனை ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். ஓகே, ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ணலாம், இந்த மொத்த டேர்மை திரும்ப ஈன்னு எழுதிட்டு மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஓகே, ஐ எம் கெட்டிங் திஸ் ஒன், E dE is equal to minus E dt by tau. ஓகே, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் ஷார்ப்பாக கவனிங்க அவன் என்ன சொல்ல வரான்ட்டு. நம்ம இங்கே ஒரு அப்ராக்சிமேஷன் எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இஃப் தி எனர்ஜி லாஸ் பர் பீரியட், நம்ம ஏற்கனவே எனர்ஜி லாஸ் பர் பீரியடு டெல்லின்னு சொல்லியிருந்தோமா, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான எனர்ஜி லாஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா we can replace the term DE. டின்றது எங்கே இருக்குது, நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இந்த டின்னு வந்துச்சு இல்லையா, அந்த டியை நான் என்னவா ரீப்ளேஸ் பண்ணலாமா, டெல்லியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி, அந்த லாஸ் இன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது டிஇக்கும் டெல்லிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுல்ல. அதே மாதிரி டிடியை நான் என்னவா மாற்றலாமா, டைம் பீரியட் ஆஃப் த சைக்கிள். ஓகே, ஃபுல் சைக்கிள் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு ஃபுல் சைக்கிளுக்கான டைம் பீரியட் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா தானே. சரி, இந்த எனர்ஜி எக்ஸ்பிரஷன் எப்படி டிரைவ் ஆச்சு, ஐ வில் ஜஸ்ட் ரீகால். இந்த எனர்ஜி எக்ஸ்பிரஷன் எப்படிப்பா டிரைவ் ஆச்சு, இந்த எனர்ஜி எக்ஸ்பிரஷன் இங்கே நம்ம வர்றதுக்கு ஒரு அப்ராக்சிமேஷன் எடுத்துருந்தோம்ல, R is smaller than omega, that is omega dash is equal to omega. நம்ம இது பண்ணிட்டு தானே நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷனே வந்தது ரைட். ஸோ அதனால் வந்து what they are trying to say is, ஃபஸ்ட்டு டிஏ நான் டெல்லி ரீப்ளேஸ் டி, இந்த இடத்துல டி இருக்குல்லையே அதை நான் டெல்லி எழுதலான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டிடின்றது என்னது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் டைம், இந்த டிடின்ற டைமில் டி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம டி இருக்கிறதுல டெல்லின்னு எடுத்துக்கிறோம், ஆஸ் டெல்லி இஸ் ஸ்மால். அதுக்கப்புறம் டிடியை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். டீன்றது என்னது, கேபிட்டல் டீன்றது டைம் பீரியட். ஓகே, ஸோ யூ கேன் ரைட் இட் அஸ் வாட், ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 2π பை டீன்னு எழுதலாமா. இந்த இடத்துல அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில். இயர் வி நீட் டு ரீகால் வாட், திஸ் எக்ஸ்பிரஷன் ரைட்டா. ஓகே குட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் வருது, நான் ரீரைட் பண்ணி எழுதுனேன்னா மைனஸ் டெல்லி பை இ ஈக்குவல் டு டி பை டவுன்னு வருது. ஸோ ரெண்டு பக்கம் நான் மாடுலஸ் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து குவாலிட்டி ஃபேக்டர் பாசிட்டிவ் வேல்யூவாக நம்ம எழுதணும் இல்லையா, அது பாசிட்டிவ் வேல்யூவாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் மாடுலஸ் போட்டுட்டு டெல்லி பை இ விச் இஸ் ஈக்குவல் டு வாட், டி பை டவ். டவுன்றது ரிலாக்ஸேஷன் டைம், டி இஸ் அ டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π பை டி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக இஃப் ஐ ட்ரை டு ரீப்ளேஸ் இட், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். q இஸ் ஈக்குவல் டு 2π, இதில் 2π பை டீன்றது என்னது, ஒமேகா தானே. ஸோ தே ஆர் ரைட்டிங் த ஒமேகா இயர். ஓகே, இதுதான் குவாலிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலா. இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் சும்மா சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அன்டாம்ப்டு ஆசிலேட்டர்னா என்னது, வாட் இஸ் அன்டாம்ப்டு ஆசிலேட்டர்? Undamped oscillator means free oscillations சொல்லி அர்த்தம். ஓகே, for undamped, that is free oscillations, அங்கே வந்து சி டவுன்றது என்னது, டைம் டேக்கன் ஃபார் த எனர்ஜி டு டிக்ரீஸ் ஃப்ரம்
initial value to E0 to E0 by E times எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆகும் அதுக்கான டைம் டேக்கன் தான் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஃப்ரீ ஆசிலேஷன்ஸில் டைம் எனர்ஜியே குறையாது, அப்போ எனர்ஜி கான்ஸ்டன்ட்டில், அப்போ டவ் வந்து என்னது இன்ஃபனைட் டைம்னு எடுத்துக்கிறான். இப்போ டவ் வந்து இன்ஃபனைட் அப்படின்னா ஃப்ரீ ஆசிலேஷன்ஸில், அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் எவ்வளோ இருக்கும்? குவாலிட்டி இஸ் இன்ஃபனைட், புரியுதா? Q will be also infinite, புரியுதாப்பா? ஃப்ரீ ஆசிலேஷன்ஸில் டவ் இன்ஃபினைட், ஏன்னா எனர்ஜி இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட், இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் E by E, கேபிட்டல் E by Eக்கு மாறாது, it will be constant, so Q will be also infinite. Okay அப்பா, so that's all discussions here. So next discussion வந்து forced harmonic oscillator. Okay, any doubts or any comments, feedback you can give in the comment section, and all the best and thank you pa.